உலகின் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக ஒலிக்கும் சம்பா நியூஸ் தமிழ். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஈரோடு முழுவதும் ஆனந்த கொண்டாட்டம் பொங்கியது. ஷபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி. ஈரோடு சம்பத் நகரில் 11 அடி உயர வெற்றி விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. அதோடு பெரிய வலசு, வீரபஞ்சத்திரம், கருங்கல்பாளையம், சூளை, ஆசிரியர் காலனி, ரங்கம்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் வாகனங்களில் அழகாக அலங்கரிக்கப்பட்டு சம்பத் நகருக்கு கொண்டு வரப்பட்டன. அங்கிருந்து மாலை நேரத்தில் விசர்ஜன ஊர்வலம் பெரிய சிறப்பாக தொடங்கியது. தொழிலதிபர் ராமச்சந்திரன் கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி, இந்து முன்னணி தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். ஊர்வலத்தின் ஆரம்பத்தில் வீரபத்ரகாளி அம்மன் சிலை, அதன் பின்னர் 150க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மேள தாளங்கள் முழங்க மின் ஒளியில் ஜொலித்தபடி பக்தர்களை கவர்ந்தபடி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்றன. வீடுகளில் வைத்து வழிபட்ட சிலைகளும் சேர்த்து ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டன. பெண்கள் முளைப்பாடி எரித்து வந்து பங்கேற்றது சிறப்பாக இருந்தது. சாக்லேட் விநாயகர் அனைவரையும் ஈர்த்ததோடு பக்தர்களை பரவசத்திலும் ஆழ்த்தினார். சம்பத் நகரில் இருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் நகரின் பல சாலைகள் வழியாக சென்று இறுதியாக கருங்கல்பாளையம் காவிரிக்கரை அடைந்தது. அங்கு இரவு நேரத்தில் அனைத்து சிலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆற்றில் கரைக்கப்பட்டன. இந்த நிகழ்வை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தி விழாவால் ஈரோடு நகரம் முழுவதும் பக்தி மற்றும் பரவசத்துடன் ஆனந்த கொண்டாட்டத்தில் மூழ்கியது. இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.